இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட ரவா உப்புமா, அதுக்கப்புறம் மெதுவடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க காலையில் உணவு சாப்பாடு. இந்த ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ரவா உப்புமா சூப்பராக இருக்கும். அதுவும் வேர்க்கடலை சட்னிக்கும் வடை. இன்றைக்கி இதில் சட்னி பிடிக்காதவங்க ஜீனி போட்டு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி உப்புமா பாருங்கள், நல்லா பொழுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து நானும் ரவை போட்டேன். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. நல்லா ரவை வேகணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தோடனே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு ரவை உப்புமா ரெடி ஆகும். ஆனால் நல்லா இஞ்சின உடனே பொழுன்னு வரணும். சூப்பராக இருக்கும். இது சட்னி இல்லாட்டால் கூட பரவாயில்ல, ஒரு வடை இருந்தாலும் போதும், சக்கரை இருந்தாலும் சாப்பிடலாம், சீனி இருந்தாலும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நான் இஞ்சினோடனே உங்கள்கிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் டிஃபன் என்னென்னு பார்த்திங்கன்னா சுட சுட ரவா உப்புமா, அதுக்கப்புறம் மெதுவடை, உளுந்த வடை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இதாங்க காலையில் உணவு சாப்பாடு. இந்த ரெசிபி போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. ரவா உப்புமா சூப்பராக இருக்கும். அதுவும் வேர்க்கடலை சட்னிக்கும் வடை. இன்றைக்கி இதில் சட்னி பிடிக்காதவங்க ஜீனி போட்டு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கி உப்புமா பாருங்கள், நல்லா பொழுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.